வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்ட உங்களை வரவேற்கிறோம். ரசாயன உரங்களும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்த விளைநிலங்களும் விளைபொருட்களும் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதில் அதிர்ச்சிகரமான தகவல் இன்னொன்று என்னன்னா, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் போது விவசாயிகள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு இயற்கை விவசாயம் மாதிரியான மாற்று முறைகளை கையாள்றது நல்லதுன்னு அறிவுறுத்தப்படுது. இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முறையாக செஞ்சால் விவசாயத்தை விட லாபகரமான தொழில் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி கூட அதிக பரப்பளவில் நிலம் வச்சிருக்கிற சிலர் தங்களோட நிலத்தில் ஒழுங்காக விவசாயம் செய்ய முடியல, நல்ல லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க தங்களோட விளைநிலங்களை முறையாக வடிவமைக்கலை அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்க முடியும். சாதாரணமாக நம்ம ஒரு வீடு கட்டினா கூட இருக்கிற கொஞ்சம் இடத்த கொஞ்சம் கூட வீணடிக்காமல் நமக்கு என்னென்ன அறைகள் தேவையோ அதெல்லாம் அமைச்சு கட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி விளைநிலங்களை முறையாக வடிவமைக்கிறதும் முக்கியமான விஷயம். ஆனால் ஒரே மாதிரியான பயிரை சாகுபடி செய்கிறவங்க தங்களோட விளைநிலங்களை முறையாக வடிவமைக்கிறது இல்லையே. உண்மைதான். ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னோட நிலத்தை ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காரு, பல பயிர்களை சாகுபடி செஞ்சுருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பயிரை செய்யாமல் அவருடைய நில வடிவமைப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இயற்கை எழில் கொஞ்சும் தனது தோட்டத்தை வருடம் முழுக்க வருமானம் தரும் தோட்ட பயிர்கள், நீண்ட காலத்திற்கு பலன் கொடுக்கும் விலையுயர்ந்த மரங்கள் என மிக நேர்த்தியாய் வடிவமைத்திருக்கிறார் தெய்வசிகாமணி. வீட்டு மனையாக விற்பனை செய்ய இருந்த நிலத்தை விவசாய நிலமாக மாற்றியிருக்கிறார். நிலத்தை இயற்கை பண்ணையாக வடிவமைக்க நம்மாழ்வாரின் பயிற்சி வகுப்புகள் இவருக்கு பெரிதும் உதவியிருக்கின்றன. இது 15 ஏக்கர் பரப்பளவு பண்ணை. இந்த பண்ணை இயற்கை முறையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார்களுடைய அறிவுறுத்தல் மூலமாக அவருடைய கூட்டங்களுக்கு நான் நிறைய போயிருக்கேன், அவருடைய பயிற்சி வகுப்புகளுக்கு நிறைய போயிருக்கேன். அதில் நான் கற்றுக்கொண்டதை இங்கே நான் செயல்படுத்தியிருக்கேன். இது ஒரு பல நோக்கு பல முனை ஒரு கலப்பு பண்ணை. இந்த தோட்டத்தை வடிவமைக்க சொல்ல சுற்றி வேலி அமைச்சோம். இந்த வேலியில் முதல் வேலியே பல அடுக்கு வேலி. என்னுடைய வேலி தோட்டத்தை சுற்றி இருக்கிறது. முதல் அடுக்கு முள்ளில்லா மூங்கில் வச்சுருக்கிறேன். அதற்கடுத்து தேக்கும் மகோகனியும் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து தென்னைக்கு அடுத்து நிலத்தை சுற்றி வர சாலை. நிலத்தை சுற்றி இருக்கிற வேலியிலே எனக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் வந்துடுது. இது அதுக்கப்புறம் உள்ள தோட்டம் அமைக்க சொல்ல வரிசை, அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக வரிசையாக இருக்கும். ஒரு 20 வரிசைக்கு 20 அடி இடைவெளி கொடுத்து எல்லா மரங்களையும், எல்லா பழமரங்களையும், எல்லா நீண்ட கால மரங்களையும் நட்டிருக்கேன். மிச்சம் இருக்கிற அந்த 20 அடியே வீணாகக்கூடாதுன்னு அதுலேயும் 2 வரிசை மரம் நட்டிருக்கேன். அந்த 2 வரிசைக்குள்ளே இருக்கிற மரத்தை இந்த தோட்டத்தில் 1 சதுர அடி நிலம் கூட வீணாக சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த இடைவெளியில் நான் மாட்டுக்கு தேவையான புல் பயிரிட்டிருக்கிறேன். அது மிச்சம் அதுக்கும் போக வேர்க்கடலை பயிர் பண்ணி அதில் மகசூல் எடுக்கிறேன். இன்னும் காய்கறி பயிர் எடுத்து போட்டு அதில் இது பண்ணுறேன். அதனால் இது மாதிரி இந்த அளவில் இது மாதிரி முறையில் தோட்டத்தை வடிவமைச்சோம்னா நமக்கு எவ்வளவு பயிர் செஞ்சாலும் இடம் இருக்கிற மாதிரியே தெரியும். ஒரே மாதிரியான தோட்ட பயிர்கள், மரங்கள் என வளர்க்காமல் பல வகையான தாவரங்களை வளர்த்து வருகிறார். ஒன்றாக வளரும் ஊடுபயிர்கள் ஒன்றுக்கொன்று நல்ல பலன் கொடுத்துக் கொள்வதாகவும் சொல்கிறார். சப்போட்டாவினுடைய வேர்லே ஒரு செம்மரம் வச்சுருக்கேன். சப்போட்டாவினுடைய வேர்லே ஒரு மகோகனி வச்சுருக்கிறேன். சப்போட்டாவினுடைய வேர்லே ஒரு குமிழ்தேக்கு வச்சுருக்கிறேன். ஆனால் சப்போட்டாவை அந்த மரம் பாதிக்கலை, சப்போட்டா அந்த மரத்தை பாதிக்கலை. நீங்கள் என் தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டுமே இணையாக நல்ல முறையில் வளருது. நல்ல பல சப்போட்டாவிலையும் வச்சுருக்கேன், கொய்யாவில் வச்சுருக்கேன், நெல்லியில் வச்சுருக்கிறேன், எலுமிச்சியில் வச்சுருக்கேன், தென்னை மரத்தும் பக்கத்துலேயும் மரம் வச்சுருக்கிறேன், மாமரத்தும் கூடவும் மரம் வச்சுருக்கிறேன். அதனால் நமக்கு அன்னன்னைக்கு தேவையான செலவுக்கு இந்த மாமரமும் தென்னை மரமும் சப்போட்டாவும் நெல்லியும் கொய்யாவும் கொடுக்குது.
இதை பண்ணிக்கினே இருக்க சொல்ல நம்ம 20 ஆண்டு பொறுத்து மிகப்பெரிய வருமானமாக இந்த நீண்ட கால மரப்பயிர்கள் நமக்கு கொடுக்கும். மரங்கள், செடிகள் அனைத்தும் வளர்ந்து நல்ல பலன் கொடுக்க வேண்டுமானால் பராமரிப்பு மிகவும் முக்கியம். பாரம்பரியத்தை விரும்பும் தெய்வசிகாமணியின் பராமரிப்பு முறையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அந்த குளம் வந்து இந்த 15 ஏக்கர் தோட்டத்தில் இருக்கிறதுல தாழ்வான பகுதி. இது பெய்கிற மழை தண்ணி அங்கங்கே நிரம்புந்து போக மிச்சங்கிற தண்ணி இந்த குளத்தில் வந்து நிரம்புது. இந்த குளம் வந்து நிரம்புறதால நிலத்தடி நீர் நல்லா ரீசார்ஜ் ஆகுது. அந்த ரீசார்ஜ் ஆகிறதால இந்த கிணறு வந்து நல்ல ஈல்டு நிறைய கொடுக்குது. அதிக மரங்கள் வைத்திருப்பதால் தோட்ட பயிர்களுக்கு தண்ணீர் குறைந்த அளவே தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வேலையாட்களின் தேவையை குறைக்கும் வகையிலும் வேலையை எளிதாக்கும் விதத்திலும் முடிந்தவரை தனது தோட்டத்தை இயந்திரமயமாக்கி இருக்கிறார் தெய்வசிகாமணி. தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சறதுக்கு வந்து எல்லாமே வந்து ஏறக்குறைய ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் குழாய் அமைச்சிருக்கிறேன். அதனால் வந்து இங்கே உடல் உழைப்புன்றது பெருசாக தேவைப்படாது. இந்த 4 பேர் இந்த 15 ஏக்கர் தோட்டத்தை எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மெக்கானிஸ்டு பண்ணியிருக்கேன். இது வந்து இயந்திரமயமாக்கியிருக்கிறேன். இது நேராக தண்ணி போய் பாயும். இந்த ஜீவாமிர்தம் கூட தண்ணியோடு சேர்ந்து பாயிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இங்கே ஆட்கள் தேவை குறைவு மாதிரி பண்ணியிருக்கேன். விளைபொருள் அனைத்தும் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படுவதால் விற்பனை வாய்ப்பு அதிகரித்து வருவதாகவே கூறுகிறார். விற்பனைன்றது வந்து இந்த இயற்கையில் விளையிறதால மக்களிடம் இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இங்கேயே தோட்டத்திலே வந்து வாங்கின்னு போயிடுறாங்க. இப்போது நான் எடுத்து போய் வீட்டாண்டை வச்சாலும் வீட்டாண்டையும் அங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. ரொம்ப மிகுதியாக விளைஞ்சால் நான் சந்தைக்கும் அனுப்புகிறேன். இப்போது சப்போட்டாவோ கொய்யாவோ அதிகமாக விளைய சொல்ல சந்தைக்கு அனுப்புகிறேன். எனக்கு வந்து இது வந்து இயற்கையில் விளைந்தது அப்படின்றதுக்காக அதிகமாக நான் விற்க விரும்பலை. விலை அதிகம். ஏன்னா வந்து மற்ற இயற்கை அல்லாத முறையில் பயிர் செய்கிறவங்களும் இதை விட அதிகமாக அவங்களுக்கு இடுபொருள் செலவு மற்ற செலவு இருக்குது. ஆனால் நமக்கு செலவு குறைவு. அதனால் வந்து என்னுடைய கொள்கைப்படி இயற்கை விவசாயத்தில் கிடைக்கிற விளைபொருட்களை நியாயமான விலைக்கு கொடுக்கணுன்னு தான். அப்போ தான் மக்களிடம் இது போய் சேரும்ன்ற எண்ணத்தில் நான் வழக்கமான விலைக்கே மற்றவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அதே விலைக்கு தான் விற்றுன்னு இருக்கேன். இது மக்களிடம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுத்துருக்குது. தன் நிலத்தை ஒரு இயற்கை பண்ணையாக மட்டும் இல்லாமல் விவசாயத்தின் முக்கியத்துவம், பாரம்பரியத்தின் அவசியம் குறித்தெல்லாம் மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் மாற்றியமைக்க சில திட்டங்களை வைத்திருப்பதாகவும் தெய்வசிகாமணி கூறுகிறார். இந்த பண்ணையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக, அதாவது இப்போ நாட்டில் விவசாயன்றது மறந்து போச்சு. மக்களுக்கு அரிசி எங்கேருந்து வருதுன்னே சென்னையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல. அரிசி ஏதோ தொழிற்சாலையில் செஞ்சு வருது, கத்திரிக்காய் வேறு எங்கேயோ ஃபேக்ட்ரியில் செஞ்சு வருது அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. அவங்களுடைய அறியாமையை போக்கணுன்றதுக்காக இதை வந்து ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு ரெசார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு வாழ்வகமாக, இயற்கை வாழ்வகமாக மாற்றலான்னு இருக்கேன் 2017-18. குறைந்த அளவிலான இடமாக இருந்தாலும் சரியாக வடிவமைத்து முறையாக பராமரித்தால் நிச்சயம் வெற்றிகரமாக விவசாயம் செய்ய முடியும் என்கிறார் தெய்வசிகாமணி. நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் கீரை வகைகள்ல நிறையவே இருக்கு. குறிப்பா முருங்கைக்கீரையில நிறைய இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மற்ற நாடுகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறதுனால முருங்கைக்கீரைக்கு ஏற்றுமதி வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. முருங்கைக்கீரைக்கு ஏற்றுமதி வாய்ப்புனா அப்போ குறைந்த அளவில் இடம் வச்சிருக்கிற நம்ம விவசாயிகள் எந்த பயிரை சாகுபடி செய்கிறதுன்னு யோசிக்காமல் முருங்கையவே சாகுபடி செய்யலாம்ல. நிச்சயமாக இது ஒரு நல்ல தகவல் தான். இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம வேளாண் தகவல்கள் பகுதியில் காத்திருக்கு, பார்க்கலாம். அனைத்து வகை மண்ணிலும் செழித்து வளரக்கூடிய தன்மை சப்போட்டாவிற்கு உண்டு.
எதிர்வரும் ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 2 மாதங்களும் சப்போட்டா சாகுபடி செய்வதற்கு உகந்ததாகும். பிரெட் ராயல் எனப்படும் ஒட்டு ரக பப்பாளியை சாகுபடி செய்வதன் மூலம் ஏக்கர் ஒன்றுக்கு 150 டன் வரை பப்பாளி பழம் மகசூல் ஈட்ட முடியும். கொத்தமல்லி செடிகளில் சாம்பல் நோய் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று. அவற்றை கட்டுப்படுத்த பஞ்சகாவியா கரைசலை தொடர்ந்து தெளித்து வர வேண்டும். தமிழகத்தில் தற்போது பரவலாக கோடை மழை பெய்து வருவதால் தென்னை மரங்களுக்கு தேவையான உரத்தை முழுவதுமாக அளிக்க வேண்டும் என மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. கோடைப்பருவம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளை நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள் மூலமாக எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி குணப்படுத்துறதுன்னு நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு அந்த மாதிரி எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு கூட இந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பற்றியும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அது பற்றி நம்மளுடைய செய்தியாளர் கார்த்திகா சித்த மருத்துவர் வீரபாபுவோட உரையாடி இருக்காங்க. அந்த உரையாடலை பார்க்கலாம். கோடை காலங்களில் பரவலாக ஏற்படுற நோய்களில் ஒன்றா சிறுநீரக கற்கள் இருக்குது. சிறுநீரக கற்கள் உருவாகாமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றது தொடர்பாக தான் சித்த மருத்துவர் வீரபாபு கிட்ட இந்த வாரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்டர் வணக்கம். சிறுநீரக கற்கள் எதனால் உருவாகுது, அதுக்கு காரணம் என்ன? சிறுநீரக கற்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கோடை காலங்களில் யாரெல்லாம் முறையானபடி தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறாங்களோ, அதே போல் சரியான நேரத்துக்கு சிறுநீர் கழிக்காமல் இருக்காங்களோ, இந்த 2 விஷயம் முறையாக செய்யலைன்னா சிறுநீர் கற்கள் வருங்க. அது கால்சியம் ஆக்சலேட், பொட்டாசியம் ஆக்சலேட் 2 வேதிப்பொருட்கள். அந்த சிறுநீர் முழுமையாக நல்லா போச்சு அப்படின்னா இந்த வேதிப்பொருட்கள் அந்த இதில் படியாமல், சிறுநீர் குழாய்களில் படியாமல் அடித்து வெளியில் போயிடும். சரியானபடி தண்ணீர் குடிக்காமல் நேரத்திற்கு யூரின் போகாமல் இருக்கும் பொழுது இது அந்த படிவங்களில் படிகிறதுனால அந்த கற்கள் உருவாகுது. இதுதான் காரணம். சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு மூலிகைகள் இருக்கா? அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்களை கரைக்க முடியுமா? கற்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இதில் வழி இருக்கா? கண்டிப்பாங்க. முறையானபடி தண்ணீர் குடித்தலும் சரியானபடி சிறுநீர் கழித்தலுமே இதை தடுக்கிறதுக்கு சரியான வழி. இது போக மூலிகைகள் மூலமாக இதை தடுக்கிறது அப்படின்னா சிறுபீளை அப்படிங்கிற மூலிகை தைப்பொங்கல் அன்னைக்கு காப்பு கட்டுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதோடைய மொத்த செடி, வேறு, தண்டு, அந்த பூவு எல்லாம் சேர்த்து, அதே மாதிரி சிறு நெரிஞ்சில் முள், இது 2யும் சரிசமமாக கலந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளராக வற்ற வச்சு வடிகட்டி கஷாயமாக தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, தினந்தோறும் 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறிய அளவிலான சிறுநீரக கற்கள் ஒரு 40 நாட்களில் இதிலே கரைஞ்சி வந்துடும். சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இதை வாரம் ஒரு முறை இந்த வெயில் காலங்களில் பொதுவாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வராமல் தடுக்க முடியும். நம்ம நிகழ்ச்சியில வீட்டு தோட்டம் பத்தி நான் பார்க்காத விஷயங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை பத்தி பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் வீட்டு தோட்டம் பகுதின்னு சொல்லும்போது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய புது புது விஷயங்களும் இருக்கதானே செய்யுது. நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வீட்டு தோட்டத்தில் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னு எப்போவுமே நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறவங்க இருக்கிற இடத்த பயன்படுத்தி எப்படி வீட்டு தோட்டம் அமைக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக நான் ஸ்டார்ட் பண்ணது எதுக்கு அப்படின்னாக்க, நம்ம சென்னையில் சம்மர் ரொம்ப பீக்காக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறதுனால வெயிலோட எஃபெக்ட் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால ஜஸ்ட் ஒரு க்ரீன் ஷேட் போடலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். எங்கள்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் இது வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னாக்கா, வெஜிடபிளுக்கு தனியாக, மெடிசினல் பிளான்ட்ஸ் தனியாக, ஃப்ளவர்ஸ்க்கு தனியாக. ஸோ நமக்கு டெய்லி காய்கறிகள் வெளியில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எனக்கு வீட்டுக்கு நாங்கள் இருக்கிறது 3 பேருக்கு தேவையானது டெய்லி எனக்கு இங்கேயே கிடச்சிருது. அதே போல் கீரைகள் ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி ஆஃப் கீரையும் இருக்குது. ஸோ ஒரு நாள் கீரை, ஒரு நாள் காய்கறி எடுத்துட்டோம் அப்படின்னால அதுவே நமக்கு போதும். வெளியில் போய் வாங்க வேண்டியது கிடையாது. பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே இதுக்கு போடுறதே கிடையாது. ஸோ இதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ணுறது 3G அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் பஞ்சகவ்யா, அது இல்லாமல் ஒரு நீம் ஆயில், இது 3 நமக்கு பேசிக் நமக்கு இது 3 இருந்தாலே டெஃபினட்டாக ஒரு கார்டனை நம்ம செட்டப் பண்ணிடலாம்.
மார்னிங் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே போல் ஈவினிங் வந்து ஒரு 1 hour வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கன்னா டெய்லி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டாலே போதும். இதுக்கு மெயினாக நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கோகோபீட், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் அண்ட் கவு டங், இது 3த்தையும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்து தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்ஸ் இன் 15 days ஆர் 20 daysக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கவு டங்கோ இல்லாட்டி வெர்மி கம்போஸ்ட்டை ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து இதில் நல்ல க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதுவே உங்களுக்கு போதும். நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு 4 செடி வெண்டைக்காய் வச்சா போதும், கத்திரிக்காய் வச்சா போதும், அதே போல் புடலங்காய், அந்த மாதிரி ஒரு சின்ன இது நமக்கு நம்மளால் என்ன முடியுமோ, அது சின்ன இடமோ பெரிய இடமோ அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சின்ன இடத்துலேயே நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சீசனல் வெஜிடபிள்ஸும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ வின்டருக்கு வந்து சில காய்கறிகள் வரும், மற்ற சம்மருக்கு மற்ற காய்கறிகள் வரும். இப்போ கொடி எந்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக நிறையா கொடி வெரைட்டிஸ் தான் வச்சுருப்பேன். பீர்க்கங்காய், சொரக்காய், அப்புறம் புடலங்காய், அந்த மாதிரி கொடி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து மாதத்தில் எல்லா மாதம் எல்லா வருஷத்துலேயும் இது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இது சீசன் முடிஞ்ச பிறகு தான் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து நமக்கு எல்லா பீரியட்லேயுமே கிடைக்கும். 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா அதுவே நமக்கு போதும். ப்ளஸ் மெயின் இன்ட்ரெஸ்ட் அண்டு அந்த சின்ன இடத்துலேயே நமக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஈவன் உங்களுக்கு பால்கனி மட்டும்தான் இருக்குது, மேலே இடம் இல்லை அப்படின்னாக்கா ஈவன் பால்கனிலே நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ பால்கனிக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு செமி ஷேடு, உங்களுக்கு வெயில் கொஞ்சமாக வருது அப்படின்னாக்கா கீரைகளுக்கெலாம் ரொம்ப வெயில் வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து சின்ன ஒரு கண்டெய்னர், அதுக்குன்னு உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் பெரிய வேணும் டப்பாஸ்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டெய்னர் இருந்தாலே போதும். ஸோ சின்ன என்ன ஒரு லிட்டோ இல்லாட்டி ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக்கா அது இருந்தாலே போதும். அதில் வந்து நீங்கள் கொரியாண்டர் அதெல்லாம் போட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ கீரைகள் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ பால்கனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு டெரஸே இருக்குது எனக்கு அப்படின்னாக்கா டெரஸ்க்கும் நமக்கு எல்லா டெரஸ் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லா காய்கறிகளுமே போடலாம். எல்லா நாட்டு காய்கறிகள் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு, சென்னை கிளைமேட்டுக்கு எல்லாமே வரும். ஸோ இப்போ நான் மெயினாக இங்கே போட்டிருக்கிறது என்ன, கொடி வகைகள் நிறையா போட்டிருக்கேன். நான் எதுக்கு கொடி வகைகள் நிறையா போட்டிருக்கேன்னாக்கா நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். வெயிலோட தாக்கம் எனக்கு சம்மரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால கொடிகள் போடுறதுனால கொடிகளே எனக்கு வந்து வெயில் எல்லாத்தையும் வந்து குறைச்சிரும். ஸோ மெயினாக நான் போட்டது அது. ப்ளஸ் ஒரு க்ரீன் ஷேடு ஒன்று போட்டிருக்கேன். இந்த க்ரீன் ஷேடு எப்போ நான் போடுவேனாக்கா மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த க்ரீன் ஷேடு ஃபுல்லாகவே இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் வந்து வின்டர் நமக்கு ஆரம்பிச்சிடும் அப்படிங்க. அந்த டைமில் வந்து க்ரீன் ஷேடை எடுத்துருவோம். நமக்கு அந்த டைமில் வந்து செடிகளுக்கு வந்து வெயிலும் தேவைப்படும். இப்போலாம் கவர்மெண்ட்லேயும் நமக்கு ஒரு கிட்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த கிட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோ பேக்ஸு நிறையா கிடைக்குது. அதெல்லாம் வெயிட்லெஸ், உங்களுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்குலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காய்கறிகள் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு 4-5 காய்கறி ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒரு 4-5 வச்சுட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு வந்து டெய்லி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காய்கறிலேருந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருந்துதா? நிச்சயமாக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் காத்திருக்கு. தொடர்ந்து பாருங்க. இப்ப சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலளித்து பரிசு பெறும் நேயர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். கணேஷ் சென்னை, ரூபிகா கும்பகோணம், ராமராஜன் கடலூர், பிரியதர்ஷினி திருவாரூர், வைத்தியநாதன் சென்னை. தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை பரிசுகளை வழங்குகிறது. இந்த வாரத்துக்கான கேள்வியை இப்போ பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த சிறுநீரக பிரச்சனையை குணப்படுத்தும் மூலிகையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ வல்லாரை, ஆப்ஷன் பி முடக்கத்தான், ஆப்ஷன் சி சிறுப்பு இலை. இந்த கேள்விக்கான சரியான விடையை agri@newgenmedia.in என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம், அல்லது கடிதம் மூலமாக நமது புதிய தலைமுறை அலுவலக முகவரிக்கும் அனுப்பலாம். பதில் அனுப்பும் நேயர்கள் தவறாமல் தங்கள் முழு முகவரியையும் மற்றும் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிடவும். உழவுக்கு உயிரூட்டு தொடர்பான தகவல்களை ஃபேஸ்புக் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் உழவுக்கு உயிரூட்டுவோம்.